ஆண்டவரும் அருமரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம கலங்கி போய் இருக்கிறத தான் ஆவியானவர் ஆவியில் காண்பிக்கிறார். என் பிள்ளை ஏதோ ஒரு காரியத்தில் கலங்கி போயிருக்கிறது, கலங்கி போய் ஒரு சோர்வடைந்து போயிருக்கிறது, இருதயத்தில் கூட ஒரு சோர்வான ஆவி காணப்படுகிறது. என் பிள்ளை இடத்துல போய் சொல்லு, யோவான் 14:1 வசனத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்கள், விசுவாசமாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றாய் கவனித்தீர்களா? அன்றைக்கு சீசர்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். இருதயம் கலங்காது இருக்கணும்னா நீங்கள் விசுவாசமாய் இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள்னு சொல்லிட்டு சீசர்கள்ட்ட சொல்கிறாரு, என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கன்னா இயேசு கிறிஸ்துவை தான் அங்கே சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தான் என்னிடம் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கலக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான போராட்டங்கள், எதிர்மறையான காரியங்கள், நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் என்ன செய்யப்படும், எல்லாம் கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை பேசுகிறது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் நம்ம கிரியையில் என்ன செய்ய வேண்டும், காண்பிக்க வேண்டும். இன்றைக்கு விசுவாசத்தை பேசுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் விசுவாசத்தில் கிரியை செய்கிறவர்கள் இருக்கிறார்களா? ஆபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்தான், கிரியையில் விசுவாசத்தை காண்பித்தான். தன் மகனை பலியிட சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த இடத்தை மலையை குறிக்கிறார். அந்த இடத்திற்கு மகனை பலியிட சொன்னாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே விசுவாசித்து, தன் மகன் என்று பார்க்கவில்லை, ஏக சுதன் என்று பார்க்கவில்லை, கர்த்தர் மேலே விசுவாசித்தான். ஆண்டவர் இந்த கல்களிலிருந்தும் எனக்கு பிள்ளைகளை கொண்டு வர என்ன செய்ய முடியும் ஆண்டவர் சொல்லிட்டார், அவ்வளவுதான். அவருடைய வார்த்தையை கேள்வி கேட்க மாட்டேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு தன் மகனை வெட்டுவதற்கு கூட பட்டயத்தை எடுக்கும் பொழுதுதான், நீ தேவனுக்கு பயப்படுகிறவர் என்பதை நான் உன்னை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நிறுத்து என்று ஆண்டவர் சொல்கிறார். கிரியையில் காண்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆபிரகாம் தான் நம்மளுக்கு விசுவாச தகப்பனாக இருக்கிறான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன செய்யப்பட்டது, எண்ணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆபிரகாமை போல நமக்கு ஒரு சூழ்நிலை வரும் என்றால் நம்ம புலம்பிட்டுடுவோம், கலங்கி போயிடுவோம். என் பிள்ளையை பலியிடுவதா, என் பிள்ளை ஆண்டவர் சொல்லிட்டாரு என்று சொல்லி ஆண்டவரை முறுமுறுப்போம், ஆண்டவரை கேள்வி கேட்போம், மற்றவரிடத்தில் யாருக்கெல்லாம் தெரிய முடியுமோ எல்லாட்டையும் சொல்லுவோம். இருதயம் கலங்கி போய் ஆண்டவரை வேண்டாம், பைபிளும் வேண்டாம், வசனமும் வேண்டாம், எதுவும் வேண்டான்னு ஆபிரகாமுக்கு வந்தது போல் நமக்கு வந்திருந்தோம்னா சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் மகன்கிட்ட கூட சொல்லலைங்க, பெற்ற பிள்ளைகிட்ட கூட, அப்பா விறகு இருக்குது, எல்லாம் இருக்குது, பலியிடுவதற்கு ஆடு எங்கப்பா, அவர் பார்த்து கொள்வார், அவர் யெகோவா ஈரே. பாருங்கள், கடைசி நிமிடம் வரைக்கும் அவன் விசுவாசத்தை விட்டு விடவே இல்லை, முறுமுறுக்கவே இல்லை, ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை, குற்றம் சொல்லவே இல்லை, இருதயம் கலக்கமடையாதபடி காணப்பட்டான். இன்றைக்கும் கர்த்தர் அதான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். எதை நினைக்கி கலங்கி இருக்கிறீர்களோ, எது நினைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிறதை குறித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா, இன்றைக்கி உங்களுக்கு வழி திறப்பதற்கு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். உனக்காக ஒரு அற்புதத்தை இன்றைக்கு கர்த்தர் செய்ய போகிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவமே, அருமை தகப்பனே, உன்னுடைய பிள்ளைகளும் யோவான் 14:1 ஆண்டவரே உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்ன வார்த்தையின்படியே ஆண்டவரே தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்க, ஆண்டவரே என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள்னு சொன்னது போலவே அப்படியே செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தி விசுவாசத்தை கிரியையில் காண்பிக்க உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.